எவ்ரி சண்டே வந்து எங்களுக்கு வந்து அங்கே மாட்டுவால் சூப்பு கிடைக்கும். 2 நாளைக்கு முன்னாடியே வந்து மாட்டு வாழை வந்து ஊற போட்டு அதை வேக வச்சு காலையில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஊக்க சக்தியாக வந்து அதை கொடுத்து குடிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஓட வைப்பார். 10 கிராமத்தில் இருக்க கோழி நாட்டுக்கோழி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அடித்து எல்லாத்துக்கும் சப்பலை பண்ணி விட்ருவாப்புல. ஒரு பானை நிறையா. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் Seeman 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexka Holidays. சூர சம்ஹாரம்னா என்ன? ஒரு வதம் எடுக்கிற மாதிரி. அதுக்கு தான் கடவுள் இருக்கு. சூர சம்ஹாரத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏன்டா சீனா, என்னை சீனான்னு தான் கூப்பிடுவார். நம்ம ஒரு நாள் தானே போகிறோம், எதுக்கு இம்பிட்டு துணி எடுக்கிறேன்னு கேட்பார். ஒரு நாள் போகிறதுக்கு 5 நாள் துணி நான் எடுப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், அண்ணே எப்போ வேணாலும் நம்ம அரெஸ்ட் ஆயிடுவோம்னு நான் நினைக்கிறேன். எந்த அரசியல் பின்பலமும் கிடையாது, அடுத்த வேலை சோத்துக்கும் வழி இல்லை, விரிச்சு படுத்தது பாய். அந்த சூழ்நிலையில் எங்கே போகிறாரு திடீர்னு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆளையே காணோம். தம்பி என்ன சொல்கிறாப்புல, டிஸ்கஷன் போயிட்டாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் இலங்கைக்கு போனாங்க. 2 சிங்கங்கள் சந்திக்கும் போது, 2 சிறுத்தைகள் சந்திக்கும் போது தள்ளி நின்று பார்த்த அணில் குஞ்சுகள் நாங்கள். படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போனாங்க. அப்போ கூட அது எல்லாரும் சொன்னாங்க, சீமானுக்கு பதில் வேற யாராவது போட்டு வந்து எடுத்துடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவருடைய ஒவ்வொரு உரையையும் இந்த உலகத்துக்கு சொன்னா போரே இருக்காது. எப்போ வேணாலும் ஒரு அரெஸ்ட் ஆயிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு நான் 10 நாளைக்கு துணி எடுத்துக்கிட்டு தான் பின்னாடியே போயிருக்கேன் இது வரைக்கும். திரு ராஜ் கபூர் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். என் இனிய நண்பர் சீமான் அவர்களுக்கு 30 வருட கலைப்பயணத்தை நிறைவு செய்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சியானை பற்றி அரசியல் அதை பற்றியும் பேசுகிறேன். அவர் சினிமாவில் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன். அவர் கூட நான் வந்து ஒய்எம்சியில் வந்து ரெகுலர் கஸ்டமர் மாதிரி. நாங்கள் வாக்கிங் ஜாக்கிங் ஃபிட்னஸ்க்கு வந்து பேர் போனவர். எவ்ரி சண்டே வந்து எங்களுக்கு வந்து அங்கே மாட்டுவால் சூப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பேக் பெயின் அது இதெல்லாம் நிறையா இருக்கனால எல்லாருக்கும் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து மாட்டு வாழை வந்து ஊற போட்டு அதை வேக வச்சு காலையில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஊக்க சக்தியாக வந்து அதை கொடுத்து குடிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஓட வைப்பார். அந்த நிலைமைக்கு வந்து அவரை சொன்னோம்னா அவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் முதல் ஆயுதம் அவருக்கு. அவர் கூட நான் வந்து இப்போ எல்லோரும் சொன்னாங்க இந்த பகல்வன் படத்தை பற்றி. நான் மணிவண்ணன் சார் சியான் அவர்களும் பெனின்சுலா ஹோட்டலில் வந்து அந்த பகல்வன் படத்தோட டிஸ்கஷனில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ டிஸ்கஷன் நானும் மணிவண்ணன் சார் தான் பண்ணுவான். ஆனால் சியான் வந்து நாம் தமிழருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக வந்து டிசைன் பண்ணிட்டு அந்த சாகுல் அமீதுன்னு ஒருத்தர்னார். அவர் கூட டிஸ்கஷன் பண்ணி அதைத்தான் பேசுவேன். நான் மணிவண்ணன் சார் தான் டிஸ்கஷன் பண்ணுவேன். இவர் வந்து அவர் கட்சியோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த கதையை வந்து முழுசாக வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஹீரோ யார், விஜய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி பேசணும்னு சொல்லி நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது கடைசியில் வந்து நிறைவேறாமல் போச்சு. சியா எப்படியாவது நீங்கள் வந்து நம்ம சிவா சாருக்கு வந்து அந்த படத்தை எப்படியாவது பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடி வந்து அவருக்கு வந்து தோல்வி படம் கொடுத்தங்கிற ஒரு நிறைவே இல்லாமல் வெற்றி படமாக அதை வந்து நீ கொடுக்க வேணும்னு என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் வந்து மாயாண்டி குடும்பத்தாருங்கிற ஒரு படத்துக்கு வந்து 10 டைரக்டர்கள் வந்து ஒன்று சேர்ந்து வந்து அந்த டைரக்டர் வந்து ராசுமுதன் அவர் வந்து 10 டைரக்டர் வச்சு வந்து மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்காக வந்து வத்தலை கொண்டு போனார். அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. ஒரு குடும்பத்தில் வந்து எல்லா பேரும் போய் மொத்தமாக வந்து ஒரு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு காலையில் இருந்து ஷூட்டிங் போவோம். அங்கே சீமான் வந்தாவே போதும் அந்த ஊருக்காரங்க பூரா பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா வந்து அங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் வந்து ஒரு 10 கிராமத்தில் இருக்க நாட்டுக்கோழி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அடித்து எல்லாத்துக்கும் சப்பலை பண்ணி விட்ருவாப்புல.
அதே போல் ஈவினிங் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பானை நிறையா எல்லாம் வச்சு வர்றவங்க போகிறாங்களாம் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அந்யோன்யமாக வந்து அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. காலையில் அவர் சொன்ன மாதிரி வந்து காலையில் கூழ் பிரண்டை சட்னி இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக போய் அந்த 25 நாளாக நாங்கள் வந்து ஒரு வாழ்ந்த வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை. அதுக்கு இடையில தான் அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போனாங்க. அப்போ கூட அது எல்லோரும் சொன்னாங்க சீமானுக்கு பதில் வேறு யாராவது போட்டு வந்து எடுத்துடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் டைரக்டர் ராஜ்குமாரன் வந்து அது முடியவே முடியாது, அவர் எப்போ வெளியே வர்றாரோ அப்போ வந்து அவர் நடிக்க வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிடிவாதமாக சும்மாவாவது ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருந்து கடைசியில் அவளை விடுதலை ஆகி வந்து அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ்லாம் எடுத்தான். இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓவர் டு திரு சீனு ராமசாமி சார், ஒரு சில வார்த்தைகள். இல்லை, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். சூரசம்ஹாரம்னா என்ன? சூரசம்ஹாரம்னா என்ன? நாங்கள் பேசுறது உங்களுக்கு ஒரு வதம் பண்ற மாதிரி சார். ஒரு வதம் எடுக்கிற மாதிரி. வதம்னா ஒரு கெட்டவனை அழிக்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு அசுர சக்தி உள்ள ஒரு விஷயமாக. அதுக்கு தான் கடவுள் இருக்கே, வருஷம் முருகன் அதானே செய்கிறாரு. சூரசம்ஹாரத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? சரி, எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன் சார், நீங்களே சொல்லிடுங்க சார். இதைத்தான் எங்கள் அண்ணன் சீமான் எனக்கு சொல்லி கொடுத்தார். சூரசம்ஹாரம்னா என்ன தெரியுமா? முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த பயம்ங்கிற சூரனை அழிக்கணும். அந்த பயம்ங்கிற சூரனை அழிச்சா தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அவன் முன்னோக்கி போக முடியும். அப்படிங்கிறத என்னோட 23வது வயசில் ஒரு குருவாக இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தான். எனக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. என்னென்னா, நான் வந்து பாரதி ராஜா அவர்களின் பரம்பரை இருக்குல்லையா, அங்கேயும் நான் வேலை செஞ்சேன். பாலு மகேந்திரா சாரோட அந்த இதுலேயும் நான் வேலை செஞ்சேன். இப்போ பாரதி ராஜா அவர்களுடைய பரம்பரை அப்படின்னா அதோட மகன் பேரன் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள், அதோட அதுக்கு அடுத்த வர்ற பரம்பரை நான். ஸோ அந்த மரபு சந்ததி இருக்கு இல்லையா, அதில் வந்தவன் நான். அதனால தான் என்னுடைய அவருடைய கிராமத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அந்த கிராமிய வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன், பாலு மகேந்திரா சாட்டக்கூடிய நேர்த்தியை நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் உருவானதுக்கான காரணம். ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் மெட்ராஸுக்கு வந்து அப்போ நான் வரும்போது மெட்ராஸ் இதே மாதிரி ஒரு வெயில் காலம் நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு தேவதாரு மரம் மாதிரி தெரிஞ்சார் எங்கள் அண்ணன். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். இப்போ ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் பசிக்குதுன்னு சொல்லுங்களேன், இன்றைக்கி இருக்கிற மனுஷங்கிட்ட உள்ளே போய் எனக்கு பசிக்குது அப்படின்னா, ஓ 1 மணி ஆயிடுச்சா சாப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. 1 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அங்கே சாப்பிடலைன்னா அடி விழுகும், அங்கே சாப்பிடலைன்னா அடி விழுகும். கறி அள்ளி இலையில வச்சுட்டு, தம்பி நாளைக்கு 2 ரவுண்டு கூடுதலாக ஓடிக்கலாம் சாப்பிட்றான்னு வாப்பில், கூட ஓடிக்கலாம் சாப்பிட்றான்னு வாப்பில். ஒரு நாள் அப்போ நான் 23 வயசு பையன்தான், எனக்கு அப்போ புரியலை, ரொம்ப பயப்படுவேன் நான். நாளைக்கு காலையில் காசு இருக்காது, எதுவுமே இருக்காது. இன்றைக்கி ராத்திரி இருக்கிற எல்லா காசையும் அள்ளி தரக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருந்தாப்புல. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாளை காலையில் ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு காசு வேணும், இப்படி நம்ம யோசிப்போம் இல்லையா. ஆனால் பைக்குள்ளே கையை விட்டு இருக்கிறத பூரா அள்ளி தர்ற ஒரு மனுஷனாக இருப்பாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் வந்து 2 தானம் இருக்குது. இது வரைக்கும் அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒன்று தன் உழைப்பிலிருந்து பிறருக்கு தர்றது, இன்னொன்று விஷயதானம், தான் படித்ததை தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு தானமாக தர்றது. எனக்கு தெரிந்து இந்த 30 வருஷத்தில் இந்த 2 தானத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் தான். ஓட்டு மக்கள்கிட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு மனுஷன் மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓட்டு கேட்டது எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் தாங்க. பார்த்திபன் இங்கே பேசும்போது சொன்னார், அவருடைய பேரை பற்றி இங்கிலீஷில் மொழிபெயர்த்து சொன்னார். நான் சொல்கிறேன், அவருடைய ஒவ்வொரு உரையையும் மொழிபெயர்த்தா இந்த உலகத்துக்கு சொன்னால் போரே இருக்காது. போர் நின்றோம்,
மண்ணை பற்றி, மனுஷனை பற்றி, மரத்தை பற்றி, செடியை பற்றி, மலைகளை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் தான். நான் அவர்கிட்ட 5 வருஷம் அவர் ரூமில் தங்கியிருந்தேன். அவர் பக்கத்தில் படுத்திருந்திருக்கேன். மீட்டிங் போவார், நான் கூட போவேன். ஏன்டா சீனா, என்னை சீனான்னு தான் கூப்பிடுவார். என்னை சிந்தனை செல்வன்னு கூப்பிடுவார். ஏடா சிந்தனை செல்வா அப்படின்வார். அப்போ என்கிட்ட கேட்டார், ஏன்டா நம்ம ஒரு நாள் தானே போகிறோம், எதுக்கு இம்புட்டு துணி எடுக்கிறேன்னு கேட்பார். ஒரு நாள் போகிறதுக்கு 5 நாள் துணி நான் எடுப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், அண்ணே எப்போ வேணாலும் நம்ம அரெஸ்ட் ஆயிடுவோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் எப்போ வேணாலும் இவர் அரெஸ்ட் ஆயிடுவார்னு நினச்சிக்கிட்டு நான் 10 நாளைக்கு துணி எடுத்துக்கிட்டு தான் பின்னாடியே போயிருக்கேன் இது வரைக்கும். இன்றைக்கெல்லாம் எல்லோரும் சமூக வலைதளங்கள் என்னமோ பேசுகிறாங்க. இந்தியாவே, தமிழ்நாடே உச்சரிக்க பயந்த ஒரு காலத்தில் மற்ற உச்சரித்தவர்களெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள். அரசியல் பின்புலம் இருந்துச்சு. எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. அடுத்த வேளை சோத்துக்கும் வழி இல்லை. விரிச்சு படுத்தது பாய். அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மேடையிலையும் தைரியமாக உச்சரித்தது எங்கள் அண்ணன் தான். இதுக்கு நேரடி சாட்சி நான் தான். அந்த இரவு முக்கியமான இரவு, சிங்கப்புலி சொன்னார் இல்லையா, சிங்கப்புலிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த முக்கியமான இரவு அண்ணன் என்கிட்ட சொன்னார், தம்பி அண்ணன் போகிறேன், நீங்கள்லாம் பார்த்துக்கங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எங்கே போகிறாரு திடீர்னு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆளையே காணோம். அவன் தம்பி என்ன சொல்கிறாப்புல, டிஸ்கஷன் போயிட்டாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் இலங்கைக்கு போனது. புரியுதா உங்களுக்கு? இதை நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு ஆளுங்க. நான் முக்கியமாக இந்த மேடைக்கு வந்தது அவர்கிட்ட ஒன்று வாங்கணுன்றதுக்காக தான் வந்தேன். ஓகே சார். சரியா? அதுக்காக மட்டும் அண்ணனை மேலே வர சொல்லுங்கள். அண்ணன் ப்ளீஸ் மேலே வாங்க. அண்ணன் மேடைக்கு வரவும். ஆஹா, ஒரு அழகான தருணம். நான் இதைத்தான் வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன். கண்டிப்பாக சீனு சார், ரொம்ப முக்கியமான இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். பாலாண்ணே அப்போ சேது படம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரிவ்யூ. இவர் தான் கூப்பிட்டு போனார். போயிட்டு வெளியே வந்தோம். அப்போ தான் பாலாண்ணனை நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பாலாண்ணன் ரூமுக்கு போவேன் நான். அப்போ சிங்கப்புலி அந்த ரூமில் இருப்பாப்புல. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தள்ளி நின்று பார்த்த அணில் குஞ்சுகள் நாங்கள். 2 சிங்கங்கள் சந்திக்கும் போது, 2 சிறுத்தைகள் சந்திக்கும் போது தள்ளி நின்று என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எட்டி பார்த்த அணில் குஞ்சுகள் நாங்கள். வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சேலரியோட. supported by We Care Hair and Skin Clinic எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். powered by Lexco Holidays Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by We Care Hair and Skin Clinic, powered by Lexco Holidays.